ETF இன்வெஸ்ட் பண்ண போறீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கானது. செபி நேத்திக்கு 5th June 2026 எடுத்த இம்பார்ட்டன்ட் டிசிஷனால HDFC மியூச்சுவல் ஃபண்ட் ஒரு இம்பார்ட்டன்ட் டிசிஷன் எடுத்திருக்காங்க. ஆனால் கொஸ்டின் என்னென்னா, இந்த கோல்டு மேலே இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொண்டு வரதுக்கான காரணம் என்ன? ருப்பி வேல்யூ சேவ் பண்ணுறதுக்கு கோல்டு ETFக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் போடுற அளவுக்கு சுச்சுவேஷன் ஆக்சுவலி சீரியஸ் ஆயிருக்கா? ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்க்கு இதனால் இம்பாக்ட் என்ன? ஸோ இந்த வீடியோவில் நான் ஃபுல்லாக சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ஃபுல்லாக பாருங்கள். ஸோ என்ன நடந்துட்டு இருக்குன்றதை ஃபஸ்ட்டு பார்க்கலாம். May 10th நம்ம பிரைம் மினிஸ்டர் ஒரு இம்பார்ட்டன்ட் டிசிஷன் அனௌன்ஸ் பண்ணார். ஸோ நம்ம வெஸ்ட் ஏஷியா கிரைசிஸ் போயிட்டுருக்கு, நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதனால் வந்து க்ரூட் ப்ரைஸஸ் ஸ்பைக் அப் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதனால் நம்மளுக்கு ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் வந்து நம்மளுக்கு வெளியில் போயிட்டுருக்கு. ரொம்பவே முன்னாடியிலேருந்து நம்மளுக்கு FII செல்லிங் போயிட்டுருக்கு. ஸோ இதனால் வந்து இந்தியன் ருப்பி வந்து ஹெவியாக டிப்ரிஷியேட் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ இதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறதுக்காக நம்ம தேவையில்லாமல் கோல்டு வாங்குறதையும் தேவையில்லாமல் க்ரூடை யூஸ் பண்ணுறதையும், அதாவது பெட்ரோல் டீசல் யூஸ் பண்ணுறதையும் நம்ம கம்மி பண்ணணுன்றதை நம்ம பிரைம் மினிஸ்டர் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை ஃபாலோ பண்ணி நேற்றுக்குமே நம்ம பார்த்தோம், RBI வந்து நிறைய ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் எடுத்திருந்தாங்க. ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் உள்ளே கொண்டு வரணுங்கிறதுக்காக நிறைய ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் அண்ட் லிமிடேஷன்ஸ் எல்லாம் தூக்கியிருந்தாங்க. ஸோ அதோட கண்டினியூஷனாக தான் இது பார்க்கப்படுது. ஸோ ஆக்சுவலி இது ரீட்டைல் பீப்புளுக்கு எந்த இம்பாக்ட்டுமே இருக்க போகிறது இல்லை. இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் யாருக்கு இருக்க போகுதுன்னா, ஒரு லார்ஜ் பிளேயர்ஸ்க்கு மட்டும்தான் இருக்க போகுது. அதுவுமே வந்து ஒரு பல்க் இன்வெஸ்ட்மெண்ட் சிங்கிள் ஷாட்டில் பண்ணுறது தான். ஸோ 25 crores அண்ட் அபோவ் சிங்கிள் ஷாட்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா மட்டும்தான் இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்க போகுது. இதை தாண்டி மந்த்லி நீங்கள் 10 lakh வரைக்கும் தான் கோல்டு ETFல இன்வெஸ்ட் பண்ண முடியும். இந்த ரெண்டு ரெஸ்ட்ரிக்ஷன் மட்டும் தான் இருக்க போகுது. ஸோ இது என்னிலேருந்து அப்ளிகபிள்னு பார்த்தீங்கன்னா 5th June 2026 3 PM மேலே நீங்கள் போடுற எல்லா ஆர்டர்ஸ்லையும் இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்க போகுது. ஸோ ஆக்சுவலி வந்து நம்மள மாதிரி ரீட்டைலர்ஸ்க்கு இது ஒரு பெரிய இம்பாக்ட் இருக்க போதில்லை. மார்க்கெட்லேயும் இது ஒரு பெரிய இது இருக்க போகிறது கிடையாது. மார்க்கெட்டில் இது ஒரு பாசிட்டிவ் சைனாக தான் பார்க்கப்படணும். ஏன்னா இந்த இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே திரும்ப அகைன் ஈக்விட்டிக்குள்ளேயோ இதுக்கு நம்ம கம்பெனிஸ் இந்தியன் கம்பெனிஸ்குள்ளே வரும். ஸோ அது வந்து ஒரு பிக் பூஸ்ட்டாக பார்க்கப்படுது. இன்னும் நேற்றுக்கு நம்ம பார்த்த நியூஸுமே வந்துட்டு ஃபாரின் இன்ஃப்ளோ உள்ளே கொண்டு வரதுக்காக கொண்டு வந்த சில நியூஸ் எல்லாமே நம்ம பார்த்தோம். RBI கொடுத்த நியூஸ் எல்லாமே பார்த்தோம். ஸோ இது அகெயின் ஃபாரின் இன்ஸ்டியூஷன் இன்வெஸ்டர்ஸ் அது நம்ம இந்தியன் கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான நிறைய விஷயம். ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டுக்கு இது ஒரு பாசிட்டிவ் சைனாக தான் பார்க்கப்படுது. ஸோ இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஏன் போடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கோல்டை வந்து US டாலரில் தான் இம்போர்ட் பண்ணுவோம். ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டு இருந்தோம், கோல்டு ப்ரைஸஸ் எல்லாமே வந்து ரெக்கார்ட் ஹையில் இருந்துட்டு இருக்கு. ஸோ இன்வெஸ்டர்ஸ் தேவையில்லாமல் அங்கே அந்த மணியை தூக்கிட்டு போய் அங்கே பார்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதனால் கோல்டோட இம்போர்ட்ஸ் வந்து ரொம்பவே அதிகமாகும், டாலரோட டிமாண்ட் அதிகமாகும், ருப்பி வந்து வீக்கன் ஆகும். ஸோ இதுக்காக ப்ரிவென்டிவ் மெஷராக தான் இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நம்ம நேற்றுக்கு முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, May monthல் கோல்டு ETF வந்து ஃபார் ஃபஸ்ட்டு டைம் இன் அன் இயர் வந்து ரெக்கார்டு அவுட்ஃப்ளோ வந்து பண்ணியிருக்கு. ஸோ ஆல்ரெடி ரொம்ப அதிகமாக இருந்த ப்ராஃபிட்ஸ் எல்லாமே புக் பண்ணிகிட்டு இருக்காங்க, விச் இஸ் அ குட் சைன். இதனால் ஆல்ரெடி வந்து கோல்டோட டிமாண்ட் வந்து கொஞ்சம் கூல் டவுன் ஆகிட்டு இருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து ஆன கலெக்டிவ் பேசிஸில் பார்த்தீங்கன்னா இந்தியன் மார்க்கெட்ஸுக்கு ரொம்ப ரொம்ப பாசிட்டிவ் சைனாக தான் பார்க்கப்படுது. ஸோ இதுக்கப்புறம் நம்மளுக்கு வெயிட் பண்ணி பார்க்கணும், நம்மளுக்கு பவுன்ஸ் பேக் இருக்கான்றதை வெயிட் பண்ணி பார்க்கணும் நம்ம. ஸோ நம்ம வந்து கோல்டை வந்து நம்ம போர்ட்ஃபோலியோவில் நம்ம ஆல்ரெடி வந்து ஒரு ஹெட்ஜாக தான் நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருப்போம். ஜென்ரலி ஒரு 5 to 15 to 20% தான் நம்ம கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் வச்சுருப்போம். ஸோ திரும்பவும் நம்ம வந்து நம்ம போர்ட்ஃபோலியோ டைவர்சிஃபை பண்ணுறதுக்கு இது ஒரு சான்ஸாக நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இதெல்லாமே வந்துட்டு ருப்பியை வந்து நம்ம ஸ்டேபிளாக வச்சுக்கிறதுக்காக தான் நம்ம பண்ணியிருக்கோமே தவிர, இதனால் வந்து கோல்டு ETF வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு, நம்ம கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ண முடியாதுன்ற பாயிண்ட் எங்கேயுமே கிடையாது. இது வந்து ஒரு லார்ஜ் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ்க்கு ஒரு சிம்பாலிக் ஸ்பீட் பிரேக்கர் மாரி தான். நம்மள மாதிரி இன்வெஸ்டர்ஸ்க்கு எதுவுமே இதில் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கிடையாது. ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு இந்த விஷயம் எல்லாமே கிளியராக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் தெரிவிங்க. தேங்க்யூ.